ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் என்னென்ன பலனை கொடுக்கும் என்பதை பற்றி நாம் தினசரி ஒரு ராசி வீதம் பார்த்து வருகிறோம். ஜனவரி 1 தேதியன்று ராகு கேது பெயர்ச்சி பற்றிய ஒரு அறிமுக உரை இதிலே கொடுத்திருந்தேன். 2ஆம் தேதி மேஷ ராசியிலே ஆரம்பித்து வரிசையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசியாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினம் விருச்சிக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். விருச்சிக ராசிக்கு ராகு 11ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. கேது 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. 10இல் ராகு, 4இல் கேது. ஆக ராகு கேதுக்கள் 11, 5 ஆகிய இடங்களிலே இருந்தன. இப்பொழுது 10, 4 என்னும் இடங்களுக்கு வந்திருப்பது குறிப்பிடத்தக்க ஒரு நல்ல மாற்றம் என்று சொல்ல வேண்டும். இந்த ராகு கேது பெயர்ச்சி விருச்சிக ராசிக்கு ஓரளவு நன்றாகவே இருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற இந்த கிரக நிலவரம் இன்னும் 1.5 வருட காலத்திற்கு தொடரப்போகிறது. இதற்கிடையிலே ஆகஸ்ட் மாதம் குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது. 11ஆம் இடமாகிய கன்னி ராசிக்கு குரு வருகிறது. அது ஒரு மிக சிறப்பான ஒரு பெயர்ச்சி. 2 வருடங்களுக்கு சனி ராசியிலேயே இருக்க போகிறது. விருச்சிக ராசிக்கு இன்னும் 2 வருஷம் இருக்கு சனி பெயர்ச்சிக்கு. 2016ஆம் வருடம் முழுவதும் விருச்சிகத்தில் தான் சனி இருக்கிறது. 2017 முழுவதும் விருச்சிகத்தில் தான் சனி இருக்க போகிறது. 2017 டிசம்பர் மாத கடைசியிலே சனி பெயர்ச்சி நிகழ உள்ளது. சற்றேறக்குறைய இன்னும் 2 ஆண்டுகளுக்கு ஜென்ம ராசியிலே சனி சஞ்சரிக்கின்றது. அடுத்த ராகு கேது பெயர்ச்சி 2017 ஜூலை 27. அதுவரையிலே சிம்மத்தில் ராகு, கும்பத்தில் கேது. இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன செய்யும்? விருச்சிக ராசிக்கு எந்த விதத்திலே அது நல்லது செய்யும் என்று கேட்டால், பொருளாதார நிலையிலே ஒரு பெரிய உச்சத்தை தொடப்போகிறீர்கள். ரொம்ப சாதாரணமான நிலையிலே இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு பெரிய வசதி ஏற்படுவதற்கு இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் இடத்திலே குருவும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்க போகும் காலம் உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான காலம். ஒரு 6 மாத காலத்திற்கு கும்பராசியிலே குருவும் ராகுவும் ஒன்றாக இணைந்திருக்க போகின்றன. பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பித்து ஜூலை கடைசி வரையிலே குரு ராகு சேர்க்கை 10ஆம் இடத்திலே ஏற்படுகிறது. தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இணைந்தால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய லாட்ரி சீட்டில் பம்பர் குலுக்கல்ல விழுந்த மாதிரி இருக்கும். அது எந்த விதத்திலே கடவுள் அதை கொடுப்பார், எந்த தொழில் மூலமாக கொடுப்பார், எந்த ரூபத்திலே பணம் வரும் என்று தெரியாது.